ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும், நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில்
செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை நான் நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே, ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு அற்புதமான மாதம். நிம்மதியை, மகிழ்ச்சியை, ஒரு பெருமிதத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, குரு பகவான் கடகராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் கர்மஸ்தானத்திலே அமைந்திருப்பது. இதனால் கடகராசி என்பர்கள் கடந்த காலங்களில், கடந்த சில மாதங்களாக பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான ஏமாற்றங்கள், மெயினாக கடகராசி என்பர்கள் நம்பி ஏமாந்துருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் கூட இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஸ்டாஃபாக இருப்பாங்க, ஒரு நல்ல போஸ்டிங், நல்லா ரேங்கில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். அதே போல் லாபங்கள் அதிகரித்திருக்கும். நம்ம எப்படி கடகராசி என்பர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறோமோ, அதே போல் இன்னொரு மறுபக்கம் இருக்குது. மிகப்பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய நிறுவனங்களும் இந்த கடகராசியில் தான் இருக்காங்க. அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள் பல கோடி. இந்த வருஷம் ஃபைனான்ஷியல் இருந்து ஒரு 100 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த வருஷம் எனக்கு ஒரு 80 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு சாமி, 100 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு, 200 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. அந்த மாதிரியான நிறுவனங்களும் இருக்கிறாங்க. அவங்க நான் இந்த பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணணும், இந்த பைசாவை நான் எடுத்து இந்த இதுக்கு கொடுக்கணும், அது எப்படி செய்யலாம், அந்த தர்மத்தை நம்ம எப்படி செய்யலாம், அந்த மாதிரி வரக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்காங்க. தம்பி ஒரு 5 கோடி ரூபாய் நான் தர்மம் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ அன்பர்களை நம்ம வழிகாமிச்சிருக்கோம். அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போது கடகராசி அன்பர்களே, கஷ்டம் மட்டுமே உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல இன்கம்மு, ப்ராஃபிட்டு, இது இல்லாமல் மறுபக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. சிறப்பான ஒரு வழி நம்முடைய அம்பாளுடைய அனுகிரகம், வாராகியுடைய ஆசீர்வாதம், குருநாதருடைய ஆசீர்வாதம், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாதையை நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ எத்தனையோ நிறுவனங்கள் அன்னை வாராகி இடத்திலே வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். நம்ம அன்னை வாராகி இடத்துல எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம எங்கேயோ இருப்பாங்க. நம்ம இங்கேருந்து போயிட்டு அவங்களுக்கு சரியான முறையில் நல்ல யாகங்களை செய்வித்து வளர்ச்சி அடைந்தவர்கள் ஏராளம். உண்மையான பரிகாரம், உண்மையான பிராய்ச்சி. அப்போ கடகராசி என்பவர்களே, அதை போல உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எப்படி ஒரு நம்பிக்கையோடு அந்த உரிய பரிகாரங்களை, இந்த கர்ம தோஷங்களை, அதை ஊழ்வினை தோஷங்களை விளக்குவதற்கு உரிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து எப்படி கடகராசி என்பவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, நிம்மதியாக இருக்காங்களோ, ஜெயிச்சிருக்காங்களோ, அதை போல
இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. உலக நாடுகளில் நீங்கள் எந்த வரைபடத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் கடகராசியா. ஏன்னா இப்போ நம்ம அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமங்கள் கூட செய்ய போகிறோம். நம்ம அதுவும் அதை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். குரு பயிற்சி பரிகாரம் கடகராசிக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. இதெல்லாம் இந்த சித்திரை மாதம் தான் நடக்க போகுது. இந்த சித்திரை மாதம் தான் நடக்குது. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் சித்திரை மாத ராசி பலன் தான். அதனால தான் உங்களுக்கு யோகம் இருக்குது, லாபம் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. கஷ்டம் மட்டுமே உங்களுக்கு நினச்சிக்காதீங்க, இன்னொரு மறுபக்கம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உதாரணங்கள்லாம் சொல்கிறேன். எத்தனையோ கம்பெனி வந்து லாபம் ஈட்டிட்டு சொல்கிறாங்க, கேட்குறாங்க, இதை நம்ம பைசாவை எப்படி செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதகமும் இங்கே கடகராசியில் இருக்கிறார்கள். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும், நம்ம இது தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவுன்னு இல்லை, பாரத தேசம்னு இல்லை, அதையும் தாண்டி எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம். அப்போது எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மக்களிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். கவலையே படாதீங்க. இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஃபெமிலியாரிட்டி. ஏன்னா சூரியன் பிரகாசம், வெளிச்சம், அந்த ஒரு சூரியன் தான் உலகத்துக்கே. உலகம்னா நாம் பூமியை மட்டும் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. பூமி ஒரு பிளானட், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சூரியன். அவர் உச்சமாக சித்திரையில் அவர் உச்சமாறார் மேஷத்தில். அப்போது கடகராசிக்கு மேஷம் எத்தனை விடுங்க, 10வது வீடு, கர்மஸ்தானம். நல்ல பளிச்சுன்னு கர்மதோஷங்கள் விலகக்கூடிய மாதம். உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும், என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல சாமி, வாழ்க்கையில் என்னால் முன்னுக்கு வரவே முடியல, அடுத்து ஏதாவது ஒரு டவுன் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் ஒரு 10 அடி மேலே எடுத்து வச்சேன்னா 2 அடி கீழே இறக்கி விட்டுருது. நான் முயற்சி எடுக்கிறேன், கிட்ட வரலாம் போகிறேன், ஆனால் ஜெயிக்க முடியல, ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தள்ளி போயிடுது. இப்படி உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம், சித்திரை மாதம், கடக ராசி அன்பர்களே, அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டிலே குருவும் சூரியன், அற்புதமான யோகம். குரு சூரியன் யோகத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அதனால தான் சொன்னேன், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அரசியலிலே மிகப்பெரிய வெற்றி, அரசியலிலே மிகப்பெரிய வெற்றி. அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம இங்கே இருந்தபடியே அவங்களுக்காக ப்ரேயர் செஞ்சுருக்குறோம். எத்தனையோ கோவில் ஆலய வழிபாடுகள் செஞ்சு கொடுக்குறோம். இது எல்லாமே கடகராசி அன்பர்களே உங்களுடைய வெற்றிக்கானது. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, முழு நம்பிக்கையோட சாமி நமக்காக செய்வாங்க. ஆலய வழிபாடுகள், பரிகாரங்கள், யாகங்கள். வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் எனதருமை கடகராசி நேயர்களே. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் அதிபதி 10வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பேசும். உங்களுக்கு தனஸ்தான அதிபதி 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுபராக வரக்கூடிய சூரியன் உச்சம். கஷ்டமெல்லாம் விலகும். இப்போ கடகராசியை பொறுத்தவரையில் நான் ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வேலை வாய்ப்புகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, திருமணம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, நிறைய குற்றங்கள், தோஷங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும். எல்லாருக்கும் வெறும் அர்த்தாஷ்டம சனின்னு அதையே வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த அர்த்தாஷ்டம சனியை கடந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்போ அந்த சிறப்பான எதிர்காலம், நிம்மதியான எதிர்காலம் அல்லது வளர்ச்சியான எதிர்காலம், அந்த இடத்துக்கு போய் நீங்கள் சேரணுமா? அங்கே இருக்குது, உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, நீங்கள் அந்த ரீச் ஆகணுமா? டெவலப்மெண்ட் அந்த இடத்துக்கு போய் சேரணுமா? நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை தோஷங்களை விளக்குங்கள் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ அந்த ஊழ்வினை தோஷங்கள் நீக்குவதற்கு உரிய மாதமாக இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது. காரணம், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியோடு இணைந்து
மூன்றாவது பார்வையாக சனி பகவான் மேஷத்தை பார்க்க, கர்மஸ்தானத்தை பார்க்க, கர்மா அதிகரிக்கும், வெளிப்படும். அப்போ கடக ராசி என்பவர்கள் ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு கலகம் வருதுன்னு ஒன்றும் கலங்கி விடாதீர்கள். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா, இல்லை அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீடுகளில் பக்கத்து இடத்துக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்களா, செய்வினை கோளாறுகள் இருக்கா, என்ன நடக்குதுன்னே தெரியல சாமி, ஏன் நடக்குதுன்னே தெரியல சாமி, மனசு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது சாமி, எனக்கு அதனால் இது கட்டாக ஊற்று விடணும், எல்லாம் எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க, செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? நிச்சயமாக இதுக்கெல்லாம் எத்தனையோ ஆலய வழிபாடுகள் உண்டு, நானே போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது ரொம்ப லோயர் ஸ்தானத்தில் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள் இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த சித்திரை மாதம் பேசும். இந்த சித்திரை மாதத்துக்கு தான் குரு எங்கே வரப்போகிறாங்க, உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அது அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. குடும்ப பிரச்சனை இருக்கா, கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கா, அல்லது காதலர்கள் பிரச்சனை இருக்கா, சேரணும் சாமி சேர முடியுமா, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பையனை காணோம் பொண்ணை காணோம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல மீறி வெளியில் போயிடுது, குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம், எத்தனை விஷயங்கள் குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி. அல்லது ஆரோக்கிய குறைவுகள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, நோய் படுத்தி எடுக்குது, இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட்டு நோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, அவரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நாம் ஜெயிச்சிடலாமா, எத்தனையோ கடகராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனாலும், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனாலும், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது எனதருமை கடகராசி அன்பர்களே. அப்போ சித்திரை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகமான மாதம், அது அற்புதமான ஒரு வளர்ச்சிக்கான மாதம். உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லுங்கள். சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி, இந்த சப்ஜெக்ட் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சரி என்னுடைய ஃபேக்ட்ரி, என்னுடைய கம்பெனி ப்ராஃபிட் சூப்பர், எனக்கு அற்புதமான ப்ராஃபிட்டு, இந்த மாதம் நான் ஒரு 80 கோடி ரூபாய் எனக்கு லாபம் வந்திருக்கு சாமி. உங்களுக்கு என்ன, உங்களுடைய கொஸ்டின் என்ன, நான் 2-3 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, எது உங்களுக்கு தேவையோ அந்த கேள்வியை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கர்ம வினைகளை விலக்கி நல்ல முறையில் அற்புதமான ஒரு மாதமாக, நன்மை செய்யக்கூடிய மாதமாக, காலமும் நேரமும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. தவற விடாதீர்கள், விட்டுற போகிறீங்க. இந்த சித்திரை மாதத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட, எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம், அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 1-5-9 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அது அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி,
எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.